ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இதில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்ட் டைமாக ஒர்க் கொடுக்குறாங்க. அது மூலிமா இதில் எய்ம் பண்ணிக்கலாம். தமிழ்நாட்டு கம்பெனி 5 வருடத்துக்கு மேலாக மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கொள்ள மேலே கொடுத்துருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸை நம்ம பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர்களை தெரிஞ்சு வச்சுருப்போம். அவங்கள கான்டாக்ட் மட்டும் எப்படி ஹைட் பண்ணி வைப்பது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்க்குங்க. நான் என்னுடைய ப்ளே ஸ்டோரில் போய்க்கிறேன். அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் போய் வாட்ஸ்அப்பில் சர்ச் பண்ணுங்கள். நான் சர்ச் பண்ணிக்கிறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, அதில் வாட்ஸ்அப் மேனேஜர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் அப்டேட் கேட்குது. அப்டேட் வேணால் நீங்கள் கொடுத்துங்க. எனக்கு தேவையில்லை, அங்கே அப்டேட் கொடுக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, அப்படியே பேக் வந்துடுங்க. அப்படியே வாட்ஸ்அப்புக்குள்ளே ஆப்புக்குள்ளே போங்க. நான் என்னுடைய வாட்ஸ்அப்பில் போய்க்கிறேன். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த அப்டேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணதுக்கப்புறம் அதில் 3 டாட் பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. அதோடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்டேட்டஸ் ப்ரைவசி இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணிக்கங்க. டச் பண்ணதுக்கப்புறம் அதில் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் பார்த்துங்க, மை கான்டாக்ட்டுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கான்டாக்ட் ஃபுல்லாக அதில் இருக்கும். மை கான்டாக்ட் எக்ஸ்பெக்டட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா வேறு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் உங்கள் ஸ்டேட்டஸ் யாராவது பார்க்கணுமோ பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சா இந்த சிம்பிள் காமிக்கும். நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இவங்கெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு செட் பண்ணி வச்சுருக்கேன். இத்தனை பேரை அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டு அதை என்ன பண்ணுங்கள், அந்த டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிக்கை கொடுத்துருங்க. கொடுத்துட்டிங்கன்னா அது செட் ஆகிரும். நீங்கள் போடுற ஸ்டேட்டஸை யாரை மார்க் பண்ணி வச்சுருக்கீங்களோ அவங்களுக்கு போகாது. மார்க் பண்ணாமல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் வியூ ஆகும், அவங்க பார்ப்பாங்க. ஸோ இப்படி தான் நம்மளோட ஸ்டேட்டஸ் ப்ரைவசி செட் பண்ணிக்கிறது. நம்மளை யாராவது பார்க்க வருவாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ டு ஆல்.